ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயன் திருவள்ளுவருடைய சிலை நிறுவப்பட்டு 25ஆம் ஆண்டு தொடங்குகிறது. இதை ஒட்டி ஒரு மாபெரும் கொண்டாட்டம் தமிழ்நாடு முழுக்க நடைபெற்று வருகிறது. முக்கியமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விவேகானந்தர் மணிமண்டபத்திற்கும் அந்த ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையே கன்னியாகுமரியில் கண்ணாடியிலான பாலத்தை, அதாவது இந்தியாவிலேயே முதல் முறையாக கடலில் அமைக்கப்பட்ட அந்த கண்ணாடி பாலத்தை திறந்து வைத்து வள்ளுவம் தொடர்பான பல்வேறு நிகழ்ச்சிகளை அங்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுத்ததை நாம் பார்த்தோம். அதோடு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள் சார்ந்து ஒரு வாரத்திற்கு திருவள்ளுவருக்கான கொண்டாட்டங்கள் நடத்தப்பட்டன. முக்கியமாக திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி, திருக்குறளை பேச்சு போட்டி, அதே போல் திருக்குறள் கருத்தரங்குகள், இப்படி திருக்குறள் வினாடி வினா, இப்படியெல்லாம் ஏராளமான நிகழ்ச்சிகள். பல்லாயிரக்கணக்கானோர் திருக்குறளை பற்றி பேசினார்கள், திருக்குறளை பற்றி உரையாடினார்கள், திருக்குறளை தங்கள் நெஞ்சில் நிறுத்தினார்கள். அது கன்னியாகுமரிக்கு சிலைக்காக மட்டுமல்ல, திருக்குறளை நம்முடைய தமிழ் அடையாளமாக நிலைநிறுத்துவதில் இந்த அரசு எண்ணற்ற விஷயங்களை செய்திருக்கிறது. அதாவது தந்தை பெரியார் அவர்கள் திருக்குறள் மாநாடுகளை தமிழகமெங்கும் நடத்தி திருக்குறளை நிலைநிறுத்தினார். அறிஞர் அண்ணா அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததும் சட்டமன்றத்தில் திருக்குறளோடு தான் சட்டமன்ற நிகழ்ச்சிகளை தொடங்க வேண்டும் என்பதில் தொடங்கி பேருந்துகளிலெல்லாம் திருக்குறளை எழுதி வைத்து பாடநூல்களெல்லாம் அவற்றை இடம்பெறச் செய்து தமிழர்களினுடைய ஒரு அழிவற்ற சொல், தமிழர்களினுடைய என்றென்றும் நீடித்திருக்கும் சொல் குறளே என்பதை நிலைநிறுத்தினார். தலைவர் கலைஞர் அவர்கள் அதற்கு ஒருபடி மேலே சென்றார். அவர் இங்கு வள்ளுவர் கோட்டத்தை இங்கு சென்னையில் நிறுவினார். வள்ளுவர் கோட்டத்தை சென்னையில் நிறுவியது மட்டுமல்ல, அங்கு தமிழகத்தின் தென்கோடியிலே கன்னியாகுமரியில் 133 அடி உயர அந்த சிலையை, அதாவது ஐயன் திருவள்ளுவருக்கான அந்த சிலையை கடல் நடுவே நிறுவி உலகளாவிய அளவில் வள்ளுவருடைய புகழ் கொண்டு செல்லப்படுவதற்கான வழிவகையை உருவாக்கினார். இந்த இடத்தில் நாம் திருக்குறளை வெறுமனே ஒரு புத்தகமாக நாம் கருத முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. அது ஒரு அறநூலாக மட்டும் கருத முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. மாறாக தமிழர்கள் உலகத்திற்கு தந்த தத்துவம், உலகத்திற்கு தந்த வழிகாட்டுதல், அதனுடைய ஒரு அடையாளமாக தமிழ் சமூகம் திருக்குறள் எழுதப்பட்ட காலத்தில் எத்தகைய மேன்மையான ஒரு இடத்தில் இருந்திருக்கக்கூடும் என்பதனுடைய ஒரு சாட்சியமாகத்தான் இன்றைக்கு திருக்குறள் இருக்கிறது. அதனால்தான் அதை நாம் ஒரு மாபெரும் வரலாற்று பெருமிதமாகவும் நிகழ்கால வாழ்வனுபவமாகவும் நாம் மேற்கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது நான் இந்த திருக்குறள் பேச்சு போட்டிகள் மாணவர்களுக்கான பல்வேறு நிகழ்வுகளில் நாங்கள் பொது நூலகத்துறையின் சார்பாக நடத்திய போது நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். மிகச்சிறிய குழந்தைகள், ஒரு 2.5 வயது குழந்தை கூட திருக்குறள் சொல்லிய காட்சியை பார்த்தேன். 70 வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர், 75 வயதில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் திருக்குறளை பற்றி உரையாற்றுவதை நான் பார்த்தேன். அப்படியென்றால் தமிழ்நாட்டில் தமிழ் அழிந்து வருகிறது, தமிழுக்கு இடமில்லை, தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என்றெல்லாம் பிதற்றுகிறவர்கள் இந்த காட்சிகளை பார்க்க வேண்டும். தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு மாணவ மாணவிகள், எவ்வளவு அறிஞர்கள், சிந்தனையாளர்கள் குறளை பற்றி பேசினார்கள். குறளை பற்றி பேசுவது என்பது அது தமிழை பற்றி பேசுவது. ஐயன் திருவள்ளுவரை பற்றி பேசுவது என்பது தமிழ் பண்பாட்டை, அடையாளத்தை பற்றி பேசுவது. அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாபெரும் நிகழ்வின் மூலமாக நிரூபித்து காட்டினார். தமிழ்நாட்டில் தமிழ் ஒருபோதும் மங்காது, மறையாது, பலவீனமடையாது, அழியாது என்பதற்கான சாட்சியமாக எப்படி ஐயன் திருவள்ளுவர் சிலை உயர்ந்து நிற்கிறதோ அதே போல நம்முடைய ஒவ்வொருவர் இதயத்திலும் தமிழும் தமிழ் அடையாளமும் வானளாவிய அளவில் உயர்ந்து நிற்கிறது. அதுவே நமக்கு வலிமையாக இருக்கிறது, வழிகாட்டும் வெளிச்சமாக இருக்கிறது என்பதை நாம் நெஞ்சில் நிறுத்துவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அரசியலில் எத்தனையோ விதமான அரசியல்கள் இருக்கின்றன. ஒரு நாகரிகமான தத்துவம் சார்ந்த அரசியல், ஒரு பொருளாதார அடிப்படையிலான அரசியல், அடையாள அரசியல், நாங்கள் யார் என்பதற்காகவே நடத்தப்படுகிற அடையாள அரசியல், வன்முறை அரசியல், இவை எல்லாவற்றையும் தாண்டி இன்னொன்று உண்டு, அது அனுதாப அரசியல். இந்த அனுதாப அரசியலில் ஒரு பெரும் வெற்றியை முதலில் இந்த நாட்டுக்கு காட்டியவர் மகாத்மா காந்தியார் என்று தான் சொல்ல வேண்டும். அதுவரையில் இந்தியா அறிந்திராத ஒரு அரசியல் போராட்டத்தை அவர் முன்வைத்தார். அது அஹிம்சை போராட்டம். எதிரி எவ்வளவு அடித்தாலும் திருப்பி அடிக்காதே, உன்னை நீயே வருத்திக்கொள், பட்டினி கிட, உண்ணாவிரதம் இரு, நடந்தே போ, தண்டி யாத்திரைக்கு போ என்றெல்லாம் சொல்லி தன்னை வருத்தி கொண்டு எதிரிக்கு
தங்கள் கோரிக்கையை வலியுறுத்துவது என்பது காந்தியார் கொண்டு வந்த ஒரு அனுதாப அரசியல் என்று சொல்லலாம். இப்போதும் கூட வழக்கில் அவருக்கு அனுதாப ஓட்டுகள் நிறைய விழுகும் என்று பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம். அது என்ன என்றால், ஒருவர் இறந்த பிறகு அவருடைய மனைவி அல்லது அவருடைய உறவினரை அந்த தேர்தலில் நிறுத்துகிற போது அவர் இறந்து போனதால் அதில் ஏற்பட்ட அனுதாபம் வாக்குகளாக மாறும் என்கிற அந்த நம்பிக்கை தான் அனுதாப வாக்கு என்று சொல்லுகிறோம். இப்போது தமிழ்நாட்டில் இதுவரையில் பார்க்காத ஒரு புதிய அனுதாப அரசியலை ஒருவர் தொடக்கி இருக்கிறார். அதாவது தன்னைத்தானே சாட்டையால் அடித்து கொள்வது. இதுவரையில் தமிழ்நாடு அல்லது இந்தியாவே கூட இப்படி ஒரு அரசியலை பார்த்திருக்கும் என்று சொல்ல முடியாது. தன்னைத்தானே சாட்டையால் அடித்து கொள்வது. அது எதற்காக என்றால், இந்த நாட்டில் நடக்கிற பிழைகளுக்கெல்லாம் நான் என்னை வருத்தி கொள்ளுகிறேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். இது எங்கே போய் நிற்கும் என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு இவர் சாட்டையால் அடித்து கொள்ளுகிறார். இனிமேல் இன்னொருவர் இந்த நாட்டில் நடக்கும் பிழைகளுக்காக நான் என்னை கத்தியால் அறுத்து கொள்ளுகிறேன் என்று சொல்வார் என்றால் அதையும் அனுமதிக்கப் போகிறோமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. தன்னைத்தானே சாட்டையால் அடித்து கொள்வதற்கு சொல்லப்படுகிற ஒரு சமாதானம் என்னவென்றால், நாங்கள் யாரையும் அடிக்கவில்லை, எந்த வன்முறையையும் கையில் எடுக்கவில்லை, நான் என்னைத்தானே அடித்து கொள்ளுகிறேன். எனக்கு அது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கிறது. தன்னைத்தான் அடித்து கொள்வது என்பதால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு விட முடியுமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் அடுத்தவனை கொலை செய்வது தான் குற்றம் என்று சட்டம் சொல்லவில்லை. தன்னைத்தானே கொலை செய்து கொண்டாலும் அது குற்றம்தான். தற்கொலை என்பது சட்டப்படி குற்றம்தான். எனவே தான் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகிறவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனவனை தண்டிக்க முடியாது. அந்த முயற்சியில் இருக்கிறவனுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. இரண்டாவதாக, நீங்கள் ஒரு அரசியல் சித்தாந்தத்தை முன்வைத்து அரசியலுக்காக போராடுவது என்பதை விட்டுவிட்டு இப்படி மக்களிடத்திலே ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். தன் உடம்பிலிருந்து வழிகிற ரத்தம் தனக்கு திரும்ப வாக்காக சேருமா என்று பார்ப்பது. இதே நிலைமை நீடிக்குமானால் இன்றைக்கு ஒரு கட்சியின் மாநில தலைவர், பிறகு அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லோரும் சாட்டையால் அடித்து கொள்வது என்று தொடங்கி பல்வேறு கட்சிகளும் இதை பின்பற்றினால் அன்றாடம் ஆர்ப்பாட்டங்களை பார்ப்பது போல, அன்றாடம் பொதுக்கூட்டங்களை பார்ப்பது போல தெரு முழுவதும் சாட்டைகளால் அடித்து கொண்டு ரத்தம் வடிய நிற்கிறவர்களை பார்க்க நேரும். இப்போது அடித்து கொண்டவருக்கு ரத்தம் வந்ததா இல்லையா என்பது அல்ல. ஏனென்றால் சாட்டையிலே பல்வேறு விதமான சாட்டைகள் இருக்கின்றன. வெறும் நூலால் ஆன சாட்டையால் அடித்து கொள்வது வேறு. அந்த மீன் திருக்கை வால் என்பார்கள். திருக்கை வாலால் ஆன சாட்டையால் அடித்து கொண்டால் உடம்பில் இருக்கிற தோலை அது பீத்து கொண்டு வந்துவிடும். இப்படி வீதி முழுவதும் ரத்தம் சொட்ட சொட்ட எல்லோரும் இருந்தால் இதுதான் அரசியலா? அப்படியானால் யாருக்கு கூடுதலாக இரத்தம் வருகிறதோ அவர்களுக்கு வாக்குகள் சேரும் என்று கருதுவதா? எனவே சித்தாந்தத்தை பற்றி கவலைப்படாமல், செயல் திட்டங்களை பற்றி கவலைப்படாமல், உடம்பிலிருந்து எவ்வளவு இரத்தம் வெளியே வருகிறது என்பதை பொறுத்து தான் ஒரு கட்சிக்கு வாக்குகள் கிடைக்கும் என்கிற நிலை ஏற்படுமானால் அதைவிட அந்த நாட்டுக்கு அவமானமும் அநாகரிகமும் வேறு எதுவும் இருக்க முடியாது. எனவே அனுதாப அரசியல் என்பதை வேறு திசைக்கு இன்றைக்கு மாற்றி கொண்டிருப்பது உண்மையிலேயே தமிழ்நாடு வருந்தத்தக்க நிலையில் இருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது
நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றது அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடைச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பளை மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிறார். சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க, உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள்.
தேவையில்லாமல் நடு ரோட்டில் சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா அடிபட்டுச்சாப்பா பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள், நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாததாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கல அவ்வளோதான், ஓகே ஃபைன், அப்புறம் என்ன அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிருக்கக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துருவா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோட உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, எதை பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க. வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போட்டுருக்கார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வையை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறத அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.